ரெசிபி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். குஸ்கா எந்த மீட்டும் எந்த வெஜிடபிள்ஸும் சேர்க்காம ஒரு பிரியாணி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு பேர் தான் குஸ்கா. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் எண்ணெயும் பாதி பாதியாக சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே எண்ணெய் மட்டும்தான் விட்டுக்கிறேன். இது கூட வந்து எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம இன்னைக்கு வந்து வேறு மீட்டோ வெஜிடபிள்ஸோ சேர்க்காதனால வாசனை ஜாமான் வந்து கூடுதலாக சேர்த்துக்கிறோம். நான் வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்டார் பூ, ஒரு 2 ஏலக்காய், அப்புறம் 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஆட் பண்ணி இது நல்லா பொரியட்டும். இப்போ கொஞ்சம் பொரிய ஆரம்பிச்ச உடனே இதில் வந்து நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம்னா, நான் வந்து ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக கீத்தா நல்லா நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து நான் காரத்துக்கு வந்து 2 பச்சை மிளகா வந்து வெட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கணும் நம்மளோட வெங்காயம் வந்து. அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இதோட வந்து நம்ம இன்னைக்கு வந்து கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் இன்னைக்கு வந்து மசாலா பொருட்கள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இதோட வந்து நான் இன்னைக்கு ஒரு 1/4 கப் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் தயிர் சேர்க்க விரும்பலைன்னா நீங்கள் வந்து கடைசியில் வந்து எலுமிச்சம்பழம் வந்து சாறு ஊற்றி வந்து அதை வந்து நீங்கள் மூடி வச்சு வேக வைங்க. நான் வந்து இன்னைக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிரை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து நான் இன்னைக்கு ஒரு தக்காளி வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அந்த தக்காளி வந்து நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியை. இப்போ பார்த்தீங்களா, இப்போ நல்லாவே வதங்கிட்டு நல்லா சுருண்டு தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கிட்டு இது கூட வந்து நான் இன்னைக்கு வந்து 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா ஒரு 30 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த டிஷ்க்கு வந்து தேவையான உப்பை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறனால நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுவோம்னா 1/2 பங்கு ஆட் பண்ணுவோம். 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால நான் 1/2 பங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை நல்லா வந்து உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் இன்னைக்கு என்ன ஆட் பண்ணிக்க போறேன்னா, பொடி பொடியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து குக்கரை மூடிடலாம். இனிமேல் வந்து நம்ம குக்கரை மூடி மிதமான சூடில் ஒரு விசில் வச்சு இறக்குனீங்கன்னா நம்மளோட குஸ்கா வந்து ரெடி ஆயிரும். ஒரு விசில் வச்சு இறக்குன பிறகு நம்ம பார்க்கலாம். ஒரு விசில் விட்டு ப்ரெஷர் எல்லாம் அடங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம் நம்ம குஸ்கா எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. வாவ், ரொம்ப டெலிஷியஸாக ரொம்ப அரோமா நல்லா இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு நான் வந்து காமிக்கிறேன். நம்ம டேஸ்டியான குஸ்கா வந்து ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் சிக்கன் ஃப்ரை, டர்க்கி வறுவல் அது கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். அதோட லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மகில்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye. Take care friends. See you with another video.